அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நீர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சி ஒரு சிறப்பு பார்வையாக வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகள் சர்வதேச பரப்பில் பரபரப்பாக பேசப்படுகின்றது, கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், ரணில் விக்ரமசிங்கா என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் என்ற விடயத்தை நீங்கள் கூறுவீர்களா? உண்மைதான், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்றைய தினம் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய பார்வையும் இலங்கையை நோக்கி திருப்புகின்ற வகையிலே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படுவது இதுதான் முதல் முறை என்கின்ற ஒரு நிலைதான் அதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. அதைவிட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சர்வதேசத்தினுடைய மிகுந்த ஒரு நன்மதிப்பை பெற்றவராகவும் சர்வதேசத்தோடு மிகுந்த நெருங்கிய உறவுகளை பேணக்கூடிய ஒருவராகவும் அவர் காணப்பட்டார். இதன் காரணமாக, அதாவது இப்போ ஏனைய ஆட்சியாளர்களை விட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேற்குலகத்தோடு மிக நெருக்கமாக, குறிப்பாக ஒரு இன்னும் வெளிப்படையாக கூறுவதாக இருந்தால் மேற்குலகத்தினுடைய ஒரு நண்பராக, மேற்குலகத்தினருடைய நலன்களை இங்கே முன்னெடுத்து செல்வதிலே முதன்மையானவராக செயல்பட்டவர் என்ற வகையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறு சர்வதேச ரீதியாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதானது இலங்கை தீவை பொறுத்தவரையிலே ஒரு மிகுந்த ஒரு மிக பெரும் அதிர்வலைகளை கடந்த ஒரு அதிர்ச்சி நிலையிலே ஒட்டுமொத்த அரசியல் பரப்புமே உறைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் அந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற அந்த சிறப்பு கௌரவத்தை பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டுதான் அனைவருமே சகல விடயங்களையுமே செய்து வந்தார்கள். இப்ப இதற்கு முன்னைய எந்த ஜனாதிபதிகளுமே யோக்கியவான்கள் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. எல்லோருமே ஏதோ ஒரு விடயங்களிலே, ஊழல் விவகாரமாக இருக்கட்டும், மனித உரிமை போர்க்குற்ற இனப்படுகொலை விவகாரம், எந்த ஒரு அடிப்படையில தன்னும் அவர்கள் சட்டத்தினுடைய பிடியிலே தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொருவருமே அதோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசுகளும் அந்த சாக்கடையிலிருந்து புறப்படுத்த அரசுகளாகத்தான் இருந்தது. அதன் காரணமாக ஒரு அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு அரசியல் பரபரப்புக்காக சில விடயங்களை அவர்கள் கையாண்டாலும் இவ்வாறு ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்கின்ற அளவுக்கு எந்த ஒரு அரசுமே செல்லவில்லை. அந்த வகையில் தான் கடந்த கால அரசியல் பாரம்பரியங்களை கடந்து தங்களை ஒரு ஊழல் ஒழிப்புக்கு முதன்மையிடம் கொடுக்கின்ற சுலோகத்தோடு வந்த ஜேவிபி அரசாங்கம் அவர்கள் இப்போது இதுவரை காலம் அவர்கள் பதவியேற்ற நாட்களிலே ஒரு முதன்மையான இலக்கொன்றை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் கூற வேண்டும். அண்மையில் கூட எந்தவித தயவு தாட்சணியமும் இல்லாமல் எவராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை ஜேவிபி அரசாங்கத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கூறி வந்த நிலைமையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் உண்மையிலே அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்க அவர்கள் ஒரு லண்டன் பல்கலைக்கழகம் ஒன்றிலே படித்து அந்த பட்டம் பெறுவதற்காக இவர் ஜனாதிபதியாக இருந்தவர் 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதிகளிலே அவருக்கு அங்கே அந்த பட்டமளிப்பு விழா லண்டன்ல இடம்பெற்றது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சென்றிருக்கின்றார் அங்கே. அப்போது அரசாங்கத்தினுடைய அந்த நிதி, அதாவது அவர் தனிப்பட்ட விஜயமாக அவர் அங்கே சென்றிருந்தாலும் அரசு நிதி தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வரிப்பணம் அங்கே முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு தன்னுடைய சொந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் பிரித்தானியா சென்றிருக்கின்றார் என்கின்ற விடயம்தான் இதிலே அவருடைய கைதுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. இப்ப ஏற்கனவே இந்த விடயம் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான விடயங்கள் அலசி ஆராயப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இப்படியாக கிட்டத்தட்ட 16.9 மில்லியன் ரூபாய் பணம் அரச சொத்து, அதாவது மக்களுடைய வரிப்பணம் தன்னுடைய சொந்த தேவைக்காக அவர் அங்கே பயன்படுத்தியதாகத்தான் இந்த கைதினுடைய ஒரு அடிப்படை வழக்கு காணப்படுகின்றது. இது தொடர்பான இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அவர் தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்குவதற்காக அவர் அங்கே நேரில் முன்னிலையாகி இருந்தார். பல மணி நேரங்கள் அவர் தொடர்பான
கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் தன்னுடைய வாக்குமூலங்களை வழங்கியதற்கு பிற்பாடு அதிரடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஒரு நிலைமை என்பது இலங்கை அரசியலை கடந்து ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு சுனாமியாக இது மாறுகின்ற அளவு யாருமே ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திடீர் ஒரு நிலை மாற்றமாக இந்த கைது சம்பவம் ஒட்டுமொத்த அரசியலையுமே புரட்டி போட்டு. அனுரகுமார் திசநாயக்காவுடைய கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு ஊழலில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதாகவும் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். இருந்தாலும் முன்னாள் தலைவர்களை கைது செய்ய தண்டிப்பதை தவிர்த்துக் கொள்வார்கள் என்று பலர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் பல மணி நேரம் இழுபறைக்கு பின்னர் அவரை சிறையில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன நீங்கள் அறிகிறீர்கள்? உண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்த உடனே அந்த பரபரப்பு ஒட்டுமொத்தமாக பற்றி கொண்டது. அரசியல் வட்டாரங்களை கடந்து சாதாரண மக்கள் மத்தியிலும் அது ஒரு பேசு பொருளாக மாறியது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பலத்த பாதுகாப்போடு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கே முற்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நேரத்திலே அங்கே அவர் தொடர்பான விடயங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது அவரை பிணையிலே விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் சார்ந்த சட்டத்தரணி மூலமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் சிறையிலே அவரை அடைப்பது என்பது அவருடைய உடல்நிலையை மேலும் மோசமாக்கும் என்ற காரணத்தினால் அவரை பிணையிலே விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அப்போது அதுக்கு எதிராக பல வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு நீதிமன்ற சூழலிலே ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டவுடன் கோட்டை நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து செல்லப்படுவார் என்று தெரிந்தவுடனே அவருடைய கட்சி ஆதரவாளர்கள், கட்சி பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை முற்றுகையிட தொடங்கிவிட்டார்கள். ஆகவே பெரும் எண்ணிக்கையானவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்ற சூழலிலே குழுமி இருந்த நிலைமை ஒரு அசாதாரண நிலைமை ஏற்படுத்தியது. இப்ப இவ்வாறான நிலைமையில் தான் அங்கே அவருடைய புனை கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே நீதிமன்ற வளாகத்திலே திடீரென மின்தடை ஏற்பட்டது. அந்த திடீரென மின்தடை ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அந்த வழக்கு விசாரணையை ஒரு அரை மணி நேரம் ஒத்திவைப்பதாக நீதிவான் அறிவித்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நீண்ட இழுபறைக்கு பின்னர் தான் மீண்டும் அந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பல மணி நேர இழுபறைகளுக்கு பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கின்ற அந்த உத்தரவை அந்த கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. இப்போ இதை அடுத்து வருகின்ற 26ஆம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நீதிமன்ற காவலில் அதாவது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக ஒரு சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் அங்கே தடுத்து வைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த நேரத்தில் அந்த விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த சிறைச்சாலை வாகனம் ஒன்று அங்கே நீதிமன்ற வளாகத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது அனைவருமே அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட போகின்றார் என்ற ஒரு பரபரப்பான நிலைமை தொற்றியதன் காரணமாக அங்கே மீண்டும் ஒரு பதட்டமான நிலைமை ஏற்பட்டிருந்தது அவதானிக்கூடியதாக இருந்தது. அப்போது அங்கே விளக்கம் கூறப்பட்டது, இது ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட வாகனம் அல்ல, இது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நடவடிக்கைகளுக்காக கொண்டு வரப்பட்ட கைதிகளை அழைத்து செல்வதற்காக கொண்டு வரப்பட்ட வாகனம் என்று கூறப்பட்டது. ஆனால் இவ்வாறு கூறப்பட்ட போது அங்கே அவர்களுடைய ஒரு அமைதி ஏற்பட்டது. அப்போ ஆனால் அந்த வாகனம் வந்த போதே நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை தங்களுடைய தலைவரை கைது செய்து அழைத்து செல்ல ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டோம் என்பதாக அங்கே இருந்தவர்கள் கோஷம் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பின்னரான அந்த விளக்கம் கூறப்பட்டது. அது தனிந்த ஒரு சில நிமிடங்களுக்கு பின்னரே இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுவதற்கான ஒரு உத்தரவு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி வெளிவந்தது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக ஒரு ஜனாதிபதி என்கின்ற ஒரு நிலையில இருந்து அவர் அங்கே தன்னுடைய தனிப்பட்ட சொந்த விடயத்துக்காக பிரித்தானியாவுக்கு சென்று அதன் மூலமாக மக்களுடைய வரிப்பணத்திலே 16.9 மில்லியன் ரூபாய் பணத்தை துஷ்பிரயோகமாக முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தினால் அவர் இப்போது 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யுஎன்பி கட்சியை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமாக
பலம் இழந்து படு மோசமான நிலையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் யுஎன்பி கட்சி ரணில் விக்ரமசிங்க கைது தொடர்பாக சிறை வைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக ஏதாவது விளக்கம் தெரிவித்தார்களா? அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவர்களுடைய கட்சி சார்பாக ஒரு அறிக்கை விடுக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை இந்த அடிப்படை உண்மையும் இல்லை என்று. ஏற்கனவே முன்ன நாள் ஜனாதிபதி அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக விளக்கங்களை வழங்கி இருக்கின்றார் என்றும், அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே எந்தவித தவறும் இல்லை என்றும், அதாவது அந்த பல்கலைக்கழகம் குறிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அந்த அழைப்பை அனுப்பியிருந்ததாகவும், அவருடைய மனைவியினுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முறைப்படி அவர்களுக்கு அங்கே பல்கலைக்கழகத்திடமிருந்து அழைப்பு வந்ததாகவும், அதன் பிரகாரம் இது ஒரு தனிப்பட்ட விஜயமாக இல்லாமல் ஒரு ஜனாதிபதி என்கின்ற வகையிலே ஒரு ஜனாதிபதியினுடைய மனைவியாக முதல் பெண்மணி என்ற அங்கீகாரத்தோடு இருக்கின்ற மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவை ஒரு எந்தவித அதிகார முறைகேடும் இல்லாமல் அந்த நிகழ்விலே அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பங்கு பற்றியதாக கட்சி தரப்பிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இவ்வாறான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அந்த முன்னைய விசாரணைகளிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். விசாரணைகளும் அதற்கு பின்னரான ஊடக சந்திப்புகளிலும் கூறியிருக்கிறார். அதைத்தான் இப்போது கட்சியினர் கூறியிருக்கிறார். அதோடு அந்த பல்கலைக்கழகத்திடமிருந்து அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தையும் அவர்கள் இப்போது பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த முன்னை நாள், அதாவது அப்போது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்தார். ஆகவே இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடையாளம் படுத்தி முதல் பெண்மணியான மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு அந்த அனுப்பப்பட்ட அந்த அழைப்புதல் கடிதத்தையும் இப்போது அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய தரப்பு நியாயத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதையும் கடந்து இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் ராமேந்திரன், இது ஒரு அரசியல் பழிவாங்கல் போல் இதை கருதலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக ஒட்டுமொத்த தரப்பினருடைய பார்வையும் ஜேவிபி அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற போது அவர்கள் அவ்வாறான ஒரு மெலிவான ஒரு விடயத்தை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவதற்கு இல்லை. அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு துணிச்சலான முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். அதாவது இலங்கையினுடைய வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதி எவருமே கைது செய்யப்படவில்லை. அதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவசாலியாக திகழ்வர். இந்த பொருளாதார நெருக்கடி அந்த பின்னணியிலே அவர் ஜனாதிபதியாக வந்த விடயம் எல்லோருக்குமே தெரியும். அதைவிட இலங்கையில் அதிக தடவை பிரதமராக பதவி வகித்தவர் என்ற அடிப்படையிலும் இலங்கையினுடைய ஆட்சியாளர்களிலே ஒரு திறமை வாய்ந்த ஒரு நெருக்கடியான சூழல்களை கையாளக்கூடிய வகையிலே சரிவுளை கப்பால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இந்த பொருளாதார நெருக்கடியிலே நாடு சிக்கி திணறிய போது ஒரு இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொறுப்பேற்றுத்தான் இன்று ஒரு ஜேவிபி அரசாங்கம் அதை தளம்பல் இல்லாமல் அரச இயந்திரத்தை கொண்டு நடத்துவதற்கான ஒரு அடித்தளத்தை இட்டுக் கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அது விமர்சனங்களை கடந்து அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே அவருடைய அனுபவம், அவருடைய ஆற்றல் இன்று யாராலுமே, இன்று ராஜபக்சேகள் நாட்டை விட்டு தப்பி ஓடிய தருணத்திலே சஜித் பிரேமதாச உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும், இதே ஜேவிபியினர் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது, யாராவது பொறுப்படுங்கள் என்று. ஆனால் யாருமே அந்த மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலை பொறுப்பெடுக்க துணியவில்லை. அப்படி இருக்கின்ற போது அவர் தன்னுடைய அரசியல் இதுகளை கடந்து ஒரு நாட்டை ஒரு நிலையான இலக்கை நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற விடயத்திலே தன்னுடைய அனுபவத்தை ஒட்டுமொத்தமாக, தன்னுடைய கடந்த கால அரசியல் அனுபவங்களை அனைத்துமே கசக்கி பிழிந்து அவர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுத்தான் ஓரளவு அந்த விடயங்களை அவர் கொண்டு வந்தார். அதற்கு அவருடைய அனுபவமும் சர்வதேச தொடர்புகளும் தான் அதில் முக்கியமாக இருந்தார். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரமுகர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை கைது செய்கின்ற போது இவ்வாறு ஒரு மலிவான அரசியல் பழிவாங்கல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அந்த விடயத்தை இவர்கள் கையாண்டிருக்க மாட்டார்கள். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே அந்த வாக்குமூலங்களை வழங்குகின்ற போதெல்லாம் இந்த விடயங்களை கூறியிருப்பார். அதெல்லாம் அலசி ஆராயப்பட்டு அதையும் கடந்து பல ஆழமான விடயங்கள் அதில் இருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்ப முடியும். ஏனென்று சொன்னால் ஜேவிபி அரசாங்கம் இப்போது அவர்கள் பல பக்கங்களிலே பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மேலும் தங்கள் மீதான ஒரு சுமையை தாங்களே ஒரு குழிபறிக்கின்ற வேலையை செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது என்பது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய மிக ஆணித்தரமான ஒரு நகர்வாகத்தான் என்னால் அவதானிக்க முடிகின்றது. இப்போ ரணில் விக்ரமசிங்கருடைய கைதுக்கு அவருடைய மனைவி சொந்த தேவைக்காக அரச பணத்தை பயன்படுத்தினார் என்று
அந்த குற்றச்சாட்டு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது மட்டும்தானா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கின்றதா? உண்மையிலே மேலும் பல ஊழல்கள் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்திலும் அந்த விடயங்கள் அனைத்துமே ஒரு சொல்லுவார்கள், அந்த காலை சுற்றிய பாம்பை போன்று என்ற வகையிலே. அவர் மற்ற விடயங்களிலெல்லாம் இவரை கைது செய்தால், அவர் ஏதோ ஒரு விதத்திலே அவர் தப்பி விடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது நேரடியாகவே அவரோடு சம்பந்தப்பட்ட விடயம். இன்று அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக இப்ப ஜனாதிபதி என்பவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது, அவரை ஜனாதிபதி என்கின்ற பதவி நிலையை தவிர்த்து, இல்லை வெறுமனே ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று அவர்கள் அழைப்புதல் அனுப்ப முடியாது. அவர் அப்போது ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும், அந்த நோக்கம் என்பது அவருடைய தனிப்பட்ட விடயம். அவர் பெருந்தன்மையோடு அவர் அந்த விடயங்களை தன்னுடைய சொந்த செலவிலே அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் விதி விதி யாரை விட்டது? ஒருவேளை இதுதான் அவருக்கான ஒரு தொடக்கமாக இருந்தோ தெரியவில்லை. அவர் அந்த விடயத்திலே ஒரு அரச ஜனாதிபதி என்ற வகையிலே தனக்கு இருக்கிற வரப்பிரசாதங்களின் அடிப்படையிலே அவர் எங்களுடைய சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்கள் செய்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது, ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் அப்படி எல்லாம் நடந்திருப்பார். ஆனால் இந்த நேரத்திலே அவர் மிஸ்டர் கிளீன் என்று சொல்லி அரசியலிலே அடையாளப்படுத்தப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே எப்போதுமே அவர் பெரும்பாலும் தன் சார்ந்து எந்த ஊழல்களிலுமே அவர் ஈடுபட்டதில்லை என்பது அவர் தொடர்பான ஒரு அரசியல் ஒரு பார்வையாக இருந்தது. அதாவது மிஸ்டர் கிளீன் என்பதுதான் அவருக்கான ஒரு அடைமொழியாக இருந்தது. அந்த வகையில அவர் எப்போதுமே ஊழல் செய்ய மாட்டார். ஆனால் தன்னை சுற்றி இருப்பவர்கள் அவ்வாறான விடயங்களில் ஈடுபடுகின்ற போது கண்டும் காணாமல் அதை விட்டு இருப்பார் என்கின்ற ஒரு பார்வை, அவதானிப்பு அவர் மீது இருக்கின்றது. ஏனையவர்கள் யாருமே அப்படியான பெயர் எடுக்கவில்லை. இப்ப இதுவரை காலமும் இந்த இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே அவ்வாறு ஒரு தன்னை எப்போதுமே இந்த ஊழல் விவகாரங்களிலே ஒரு சிக்கப்படாத ஒருவராக நிலைநிறுத்தியவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அதையும் கடந்து இவர் இந்த விடயத்திலே இருக்கின்றார் என்று சொன்னால், அதான் அவர்கள் அந்த மனைவியினுடைய ஒரு சொந்த விடயத்துக்காக அவர் பயணத்தை மேற்கொண்டதும், அதுக்கு அரசாங்கத்தினுடைய சொத்து, மக்களுடைய வரிப்பணம் பயன்படுத்தப்பட்டது என்பதை முன்னிலைப்படுத்தி அவர்கள் இந்த விடயத்தை நகர்த்தி இருப்பது என்பது ஏனைய விடயங்கள் எல்லாம் அதுக்கு துணை காரணங்களாக அமைந்து இவருடைய கைதை வலுப்படுத்தவும், அதோடு சம்பந்தப்பட்டு மேலும் இந்த ஊழல் விவகாரங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு தொடக்கமாக அவர்கள் இதை கையாண்டிருப்பதாகத்தான் நான் அவதானிக்கிறேன். ஆகவே வெறுமனே இந்த 16.9 மில்லியன் ரூபாய் இதுக்கான ஒரு விடயம் என்பது ஒரு வலுவற்றதாகத்தான் இருக்கும். ஒருவேளை இந்த பணத்தை நாங்கள் ஏற்கனவே இந்த ஜேபி அரசாங்கம் கூறியிருக்கின்றது, நாங்கள் ஒரு இப்படியாக மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் சட்டத்தின் பிடியிலே தப்ப முடியாது, அதே நேரத்தில் அவ்வாறு மக்களுடைய வரிப்பணம் ஒரு பகுதியேனும் அந்த நாட்டு மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆகவே அப்படி பார்த்தால் கூட 16.9 மில்லியன் என்று சொன்னால், ஏற்கனவே உயிர்த்தஞாறு விவகாரத்திலே மைத்ரிபால சிறிசேனவுக்கு தண்டப்பணம் அறிவிக்கப்பட்டு அது அவர் தன்னால் கட்ட முடியாது என்று பகுதியாக கட்டி கொண்டிருக்கின்றார். அதே ஒன்று ரணில் விக்ரமசிங்கவும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு நான் அதை செலுத்துகிறேன் என்றால் நீதிமன்றம் உடனடியாக அவரை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதையும் கடந்து இதை ஒரு காரணமாக வைத்து கைது செய்து அந்த கைதை மேலும் பலப்படுத்தக்கூடிய அளவுக்கான துணை காரணங்களாக மேலும் பல விடயங்கள் இருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் நாளைய நிகழ்ச்சியிலே இது தொடர்பான மேலதிக விவரங்களை உரையாடக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ராமேந்திரன், இப்போ இந்த ரணில் விக்ரமசிங்காவுடைய கைது தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஊழல்கள் செய்தவர்கள் யார் என்றாலும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள். ரணில் விக்ரமசிங்காவுடைய கைது தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஊடகத்துக்கு ஏதாவது அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்களா இதுவரை? உண்மையில இன்றைய தினம் இந்த பரபரப்பு அதிர்வலைகளுக்கு மத்தியிலே அவர்களுடைய கட்சி சார்பாக அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கியமானவர்கள், அதாவது இதுவரை கட்சியினுடைய தரப்பிலே கூறப்பட்ட, அதாவது பிமல் ரட்நாயக்காவோ இல்லை வேறு எவர்களுமோ முதன்மையானவர்கள் அவ்வாறான கருத்துக்களை இதுவரை ஊடகங்களுக்கு முன்னால் தெரிவிக்காவிட்டாலும், அவருடைய ஜேவிபியினுடைய கட்சி சார்பிலே அரசாங்கம் சார்பிலே அந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தாங்கள் ஏற்கனவே சொன்ன விடயத்தை இப்போது செய்து இருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து ஒரு முறைகேடான வகையில செயல்பட்டவர் எவராக இருந்தாலும், எந்த பெரியவராக இருந்தாலும், எந்த பதவி நிலையை வகித்தவராக இருந்தாலும், அவர் எவராக இருந்தாலும் அவர் மீதான நடவடிக்கை தயவு தாட்சண்யமின்றி
முன்னெடுக்கப்படும் என்ற வகையிலே தாங்கள் கூறியிருந்தோம். அது இப்போது இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடரும் என்ற வகையிலும் கூறியிருந்தார். இதில் பிரதமர் கரணி கூட அவர் சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போதும் இந்த விடயத்தை மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார். மிக அந்த அந்த வார்த்தைகளை அழுத்தமாக பிரயோகித்திருந்தார்கள். எவராக இருந்தாலும் எந்த பதவி நிலையில் இருந்தவராக இருந்தாலும் உளவு மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் ஒருபோதுமே கருத்தில் எடுக்கப் போவதில்லை. எவராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் மக்களுடைய பணங்களை தவறான முறையிலே துஷ்பிரயோகப்படுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் நீதி முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருந்தார்கள். இப்போது அதை இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் இது ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாகத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று அவர்களுடைய பக்கத்திலே ஒரு மிக வலுவான ஒரு நியாயமான ஒரு ஆதாரங்களோடு தான் இந்த கைதை அவர்கள் முன்னகர்த்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக வருகின்ற அழுத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் வருகின்ற அழுத்தங்களை அவர்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள். இன்றைய தினம் கோட்டை நீதிமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் சிறை வைக்கப்பட போகின்றார் என்ற ஒரு நிலைமை உருவாகிய போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பல அரசியல் பிரமுகர்கள் அவருடைய கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் முக்கியஸ்தர்கள் அதே நேரத்திலே வேறு பல கட்சியினுடைய தலைவர்கள் என பலர் அங்கே கோட்டை நீதிமன்றத்தை முற்றுகையிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தாக இந்த அரசியல் அழுத்தம் என்பது சாதாரண விடயம் அல்ல. அதாவது தனித்து ஜேவிபி என்கின்ற ஒரு கட்சி அரசாங்கம் ஒரு தனித்து விடப்பட்டு ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிராக இருக்கின்ற சகல அரச தரப்புகளுமே அதாவது அரசியல் தரப்புகளுமே ஒரு அணியிலே திரளக்கூடிய ஒரு நிலைமையை இது உருவாக்கி இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சேக்கள் சார்பான தரப்பினர்கள் கூட உடனடியாக அங்கே நீதிமன்ற வளாகத்துக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆகவே அனைவரையுமே ஒரு புள்ளியிலே கொண்டு வந்து இணைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. சயித் பிரேமதாசா கூட இந்த கைது தொடர்பாக ஒரு சமூக வலைதளம் அதாவது யூடியூப் தளத்தைச் சேர்ந்த ஒருவர் முன்கூட்டியே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலை அவர் பதிவிட்டிருந்ததை குறிப்பிட்டு அவர் தன்னுடைய எக்ஸலத்திலே சயித் பிரேமதாசா அவர்கள் கருத்தை பதிவிட்டிருந்தார். இது எவ்வாறு சாத்தியம்? முன்கூட்டியே இது எதிர்பார்க்கப்பட்டதா? திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை என்ற அடிப்படையில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஏதோ ஒரு வகையில எல்லோருமே ஒரு புள்ளியில இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். இந்த உள்நாட்டு வெளிநாட்டு அழுத்தங்கள் என்பது அனுர அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும். இதையெல்லாம் கடந்து தங்களை அந்த கைதினுடைய நியாயம் என்கின்ற நியாயப்பாட்டின் அடிப்படையில தங்களை ஒரு துணிச்சலாக அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஏது நிலையை இந்த அரசாங்கம் கொண்டிருக்குது என்றுதான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் கூறினீர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு அழுத்தங்கள் அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அந்த அழுத்தத்துக்கு முகம் கொடுக்கும் அந்த பலம் அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு 3/2 பெரும்பான்மை என்கின்ற நிலை அவர்கள் ஒரு மிக பெரும்பான்மையான பலத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அதை விட இப்ப நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு நேர்மையான காரணம் ஒரு அரசியல் பழிவாங்கல் என்கின்ற நோக்கத்தை கடந்து இந்த விடயத்திலே மிக ஆழமாக பல முனைகளிலே விசாரணைகளை நடத்தி அது தொடர்பான விடயங்களை சீராய்ந்து பார்த்து எந்த விதத்தில் தன்னும் என்றால் வருகின்ற அழுத்தங்கள் என்பது ஒரு சட்டம் விரோதமான அழுத்தங்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு சட்ட ரீதியான அழுத்தங்களாக இந்த அழுத்தங்களுமே இருக்க முடியாது. சட்ட ரீதியான அழுத்தம் என்று சொன்னால் நீதிமன்ற நடவடிக்கை மட்டும்தான். அதற்கு புறம்பாக வருகின்ற அத்தனை அழுத்தங்களுமே பின்கதவு வழியான அழுத்தங்களாகத்தான் இருக்கும். ஆக நேர்மையாக அந்த விடயங்களை ஒரு அழுத்தங்கள் வருமாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்குரிய நியாயமான காரணங்களுடன் இந்த கைது நடந்திருக்கின்றது. ஆகவே புற அழுத்தங்களினை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இதை ஒரு வலைப்பின்னலாக ஒரு ஊழல் வலைப்பின்னலாக இந்த விடயங்களை அவர்கள் ஒரு அவசர கோலத்திலே இந்த விடயங்களை கையாண்டதாக அவதானிக்க முடியவில்லை. மிக நன்றாக இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே மட்டுமல்ல மேலும் பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் என பலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் வலை வீசி அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அந்த விசாரணைகள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புபடாது என்று கருதப்பட்ட அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாத்தையுமே ஒரு புள்ளியிலே இணைத்து அதனுடைய ஒரு மைய விடயமாக இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது விடயத்தை கொண்டு வந்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு இதனுடைய முடிவுகள்
நான் நினைக்கின்றேன் யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலானதாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2004ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு நிலைகுலைய வைத்த அந்த சுனாமி, சுமத்ரா தீவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம், அந்த நிலநடுக்க அந்த மைய புள்ளியிலிருந்து ஏற்பட்ட அதிர்வலைகள்லாம் இன்று தெற்காசிய பிராந்தியம், இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய பிராந்தியங்களில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கானவர்களை கொன்று இன்று மிகப்பெரிய ஒரு இன்று 20 ஆண்டுகள் கடந்தாலும் அது ஒரு பதைக்கின்ற ஒரு நிலையோடு தான் இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது என்கின்ற அந்த அதிர்வலைகளுடைய மைய புள்ளி இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு மிக பாரிய ஒரு ஊழல் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு தொடக்க புள்ளியாக அவர்கள் தீர்மானித்து அதை வலுவான ஒரு நிலையிலே தான் அதை முன்னெடுத்துக்கின்றார். ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த புற அழுத்தங்களை கடந்து இந்த இலக்கை நோக்கி அவர்கள் முன்கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊழல் ஒழிப்பு என்பது மக்கள் அவர்களுக்கு பின்னாலே அந்த ஒரு விடயத்திலே அணிசேரக்கூடிய வகையிலே இருக்கின்ற காரணத்தினால் அந்த மக்களுடைய துணையோடு மக்களுடைய ஆதரவோடு இந்த விடயத்தை முன்கொண்டு செல்வார்கள் என்று நாங்கள் நம்பலாம். ஆனால் இந்த கைதை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த நிமிடங்களிலே அடுத்த மணித்துளிகளிலே இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகள் இலங்கையினுடைய இயல்பு நிலைமை எவ்வாறு மாறப்போகின்றது என்பதை வைத்துதான் நாங்கள் அடுத்த விடயங்களை அனுமானிக்க முடியும். என்றால் உங்களுக்கு தெரியும் கோத்தபாய ராஜபக்சனுடைய அவருடைய வீட்டுக்கு முன்னாலே முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் எப்படி ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தியது. அது மக்களுடைய ஒரு உணர்வு கொந்தளிப்பு. ஆனால் இது அரசியல்வாதிகள் திட்டமிட்டு இதை இந்த நிலைமை எவ்வாறு அசாதாரண நிலைமையாக மாற்றப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்குமே முகம் கொடுக்கக்கூடிய வகையிலான தயார்படுத்தலுடன் இவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று நம்பலாம். நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது துணிச்சலாகத்தான் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஒன்று மட்டும் நான் அனுரகுமார் ரசநாயக்காவுக்கு கொடுப்பேன் என்னவென்று சொன்னால், தேர்தல் காலத்திலிருந்து கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள், ஊழலில் ஈடுபட்டவர்கள் மக்களுடைய பணத்தை எடுத்து இந்த நாட்டுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு கொண்டு போனவர்களையும் கொண்டு வந்து இங்கே அந்த பணத்தை மீட்டெடுப்போம் என்று கூட கூறினார்கள். அப்போ இப்படி நீங்கள் கூறும்பொழுது துணிச்சலாக ரணில் விக்ரமசிங்க அவரை கைது செய்திருப்பதும் சிறை அடைத்திருப்பதும் இந்த நேரத்தில் மேலதிகமாக பலர் கைது செய்யப்படலாம் என்று கருதப்படுகின்றது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மையிலே இப்ப வருகின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது இதான் ஒரு ஊழல் சுனாமி பேரலையாக இந்த விடயம் மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அடுத்தடுத்து பல கைதுகள் ஏற்கனவே அதுக்கான திட்டங்கள், அதாவது திட்டங்கள் என்று நாங்கள் கூறுகின்ற போது திட்டமிட்ட விடயம் அல்ல. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு ஏற்கனவே அந்த விசாரணை அறிக்கைகள் மூலமாக அந்த வரையறுக்கப்பட்ட நபர்களை அடுத்தடுத்து கைது செய்து இந்த விடயத்தை ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட கோப்புகள் ஏற்கனவே இந்த அரசாங்கம் பொருட்படுத்த போது கூறினார்கள். அனுராவின் முன்னால் பல நூற்றுக்கணக்கான கோப்புகள் இருக்கின்றன. அந்த கோப்புகள் அனைத்துமே திறக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற போது அதற்கு ஒரு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று கூறியிருந்தார்கள். இப்போது இந்த ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைது என்பது 200க்கும் மேற்பட்ட கோப்புகள் திறக்கப்பட்டு அந்த கோப்புகளின் அடிப்படையிலே ரகசியமாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று யாருமே ஒரு ஒன்றோடு ஒன்று முடிச்சு போட்டு பார்க்காத அளவுக்கு அவர்கள் வேறு வேறு கோணங்களிலே வேறு வேறு திசைகளிலே சம்பந்தம் இல்லாமல் அந்த விடயங்களுடைய விசாரணைகளை நடத்தி அவை அனைத்தையுமே ஆறப்போட்டு விட்டு அந்த விசாரணைகளில் இருக்கின்ற அந்த லூப் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த இணைப்பை அவர்கள் ஏற்படுத்தி இப்போது இந்த பிரதானமாக ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கைதோடு கொண்டு வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற போது மேலும் பல அரசியல் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யக்கூடிய ஒரு ஏதுநிலை இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்றால் அவர்கள் தெரிவு செய்த அத்தனை கோப்புகளுமே ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்டது, மக்களுடைய வரிப்பணம் முறைகேடான வகையிலே பயன்படுத்தப்பட்டது. அது இன்று நேற்றில் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட அத்தனை விடயங்களுமே அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக தனி குழுக்களை அமைத்து பல இதற்கென்று சொல்லி பிரத்யேகமாக சிஐடி பிரிவு, அதாவது புலனாய்வு குழுக்களை நியமித்து விசாரணைகளை நடத்தி அந்த அறிக்கைகள் எல்லாம் வேறு வேறு தளங்களில் என்றால் அதற்குள்ளிருந்தும் அந்த தகவல் கசியாது. என்றால் பாருங்கள், இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் கைது செய்யப்பட போகின்ற விடயத்தை உணர முடியாத அளவுக்கு அவர்கள் கனகச்சிதமாக இந்த விடயங்களை நகர்த்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய திட்டமிடல் இந்த விவகாரத்தில் இந்த ஊழல் விடயத்திலே தாங்கள் பின்வாங்குவது தொடர்பாகவோ இல்லை அது வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளோ இல்லை நாட்டை விட்டு தப்பியோடக்கூடிய ஒரு நிலைமைகளோ அவர்கள் ஏற்படுத்தாது அதை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிற விதம் அனைத்துமே அவர்கள் ஒரு மிக ஒரு நேர்த்தியாக இந்த விடயங்களை கையாண்டிருக்கின்றார்கள். வருகின்ற தகவல் அடிப்படையிலே மேலும் பலர் என்று சொல்லுகின்ற போது மிக முக்கியமான அரசியல் பிரமுகர்கள்
இந்த விடயங்களோடு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே அரசு தரப்பில் சொல்லப்படுகின்ற போது உயிர்த்தஞாறு தாக்குதல், அதே போன்று பிரகீத் எக்னியோட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னியோட அவர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், அந்த வழக்கு விசாரணைகள் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றும், மற்றும் சில வழக்குகள் விசாரணைகள் முடிவுக்கு வந்திருக்கின்றது என்றும், அந்த விடயங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புபட்டதாக அது தொடர்பானவர்கள் எவராக இருந்தாலும் கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இது நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களுமே இலங்கையினுடைய அரசியல் தொடர் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கைதுகள் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது, எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி ராமேந்திரன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இழுபறிக்கு பின்னர் அவரை கைது செய்து இப்பொழுது சிறையில் வைத்திருப்பதாக வந்த செய்திகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு ராமேந்திரன் அவர்கள் பகிர்ந்திருந்தார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நிச்சயமாக இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு நாளை இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, நன்றி ராமேந்திரன். நிகழ்ச்சி இணைந்து தகவல்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.